ரிஷபராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் அமர்கின்றனர். ராகு உங்கள் ராசிக்கு 10ல் அமர்ந்து உடன் குரு பார்வை உள்ளதால் உங்கள் தொழில் அல்லது வேலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். புதிய வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படும். வேலைக்காக வெளிநாடு சென்றால் சிறப்பான எதிர்காலம் உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களால் பெரும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலைக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவற விட்டு விடாதீர்கள். முன்பின் அறிமுகமில்லாத அந்நியர் அல்லது வேற்றுமொழி பேசுவோரால் திடீர் அதிர்ஷ்டம் வரும். உங்களின் பெயர் புகழ் உயரும். அனைவராலும் போற்றி புகழப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள். உங்களின் மதிப்பு, மரியாதை, கௌரவம் கூடும். அளவிட முடியாத அளவிற்கு அபரிமிதமான பணவரவு உண்டாகும். அந்த பணத்தை வைத்து உங்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பொன் பொருள் சேரும். ஆடை ஆபரணங்கள் சேரும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. மற்றும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ல் அமர்ந்துள்ளதால் அடுத்த 1.5 வருடங்களுக்கு தாயின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது. மேலும் வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்படும் மற்றும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. வீடு, மனை, வண்டி வாகனம், நிலம் போன்றவை வாங்க முயற்சித்தால் அதில் தடை தாமதங்கள் ஏற்படும். தொடர்ந்து விநாயகரை மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வரவும். மேலும் எந்த ஒரு புதிய முயற்சி அல்லது நல்ல காரியத்தை தொடங்கும் முன் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பிறகு தொடங்கவும். நிச்சயம் காரிய வெற்றி உண்டாகும். சுபம்.